வணக்கம், இது உங்கள் ஸ்.SHARE யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கே ஒரு பப்ஜி கேமை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். என்னடா பப்ஜி கேமை பற்றி போடுறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இது வந்து பப்ஜி ட்ரிக்காக இருக்க போதோ, இல்லை பப்ஜி எப்படி டெவலப் பண்ணுறதா இருக்க போட்டோ, இல்லை இது ஒரு பப்ஜி டெக்கை பற்றி இருக்க போகணும்னு யோசிச்சிருப்பீங்க. பட் எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எப்படி ஏர்ன் பண்ணுற அப்படின்னு சொல்லி தர போகிறேன். அதாவது ஃபேஸ்புக்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இல்லை ஏதாவது ஒரு மொபைலில் விளையாடுற சின்ன கேம் அதை வச்சு எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இலங்கையில் வந்து ரேங்க் ஆகி கொண்டே இருக்குது. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த விஷயம் வந்து ரேங்க் ஆகி கொண்டு இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஸ்டார் மூலம் அதாவது லெவலப் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அது மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றிய முழு வீடியோ இருக்க போகுது. அதை எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்னு இல்லை, பட் அது மூலம் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன ரெக்கமெண்ட் கேட்டுருக்காங்க, என்னென்ன தகுதிகள் தேவை, அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இலவாக இருக்கும். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை விளங்கி கொள்றதுக்கு இதுக்கு மேலேயும் வேணும். நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, எப்படி கிரியேட் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் அதை பார்க்க உங்களுக்கு வந்து நீங்களும் பார்த்து கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும். ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், eBay ஆகட்டும், ரராஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் எங்களோட சேனலில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் தமிழ் மொழியிலேயே. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஸ்.SHARE யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு எங்களோட சேனலில் இன்ட்ரோ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா கூகுளில் நிற்கிறேன். இப்போ நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் காட்டுறேன் பாருங்க, ஸ்.SHARE யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்படி விட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ eBayல ஏர்ன் பண்ணுறதாகட்டும், இல்லை டராஸில் ஏர்ன் பண்ணுறதாகட்டும், இல்லை ஆன்லைன் கேமில் ஏர்ன் பண்ணுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் நான் வந்து தமிழ் மொழியில் போட்டு வரேன். ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரே சேனலில் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் கூகுளுக்கு போகிறேன். கூகுளில் போயிட்டு நான் என்ன செய்யணும்னா ஃபேஸ்புக் லெவல் அப் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணணும். நான் அப்படி டைப் பண்ணுறேன் பாருங்க, ஃபேஸ்புக் லெவல் அப் ப்ரோக்ராம் அடிக்க எனக்கு வந்துடுது. ஸோ ஃபேஸ்புக் லெவல் அப் அடிச்சுட்டு என்ட்ரு அடிக்கிறேன். அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகிட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் செய்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பார்த்து கொண்டு இருக்கே உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். லைவ்ல இது செய்கிறாங்க வீடியோஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைவ்ல கேம் விளையாடிக்கொண்டே இருப்பாங்க. கேம் விளையாடுவாங்க, லைவ்ல சொல்லி கொண்டு இருப்பாங்க, அப்படின்னு நடத்தி கொண்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து கேம் விளையாடுறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஃபேஸ்புக் கேமிங், அதாவது ஃபேஸ்புக் லெவலப் ப்ரோக்ராம்ன்றது, இது வந்து ஆன்லைனில் லைவ்ல கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் பாயிண்ட்ஸ் என்ற அது மூலம் வந்து அவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குரிய ப்ரோக்ராம் தான் இது. அது மூலம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எப்படி லைவ் வந்து போகிறீங்களோ அதே போல் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போகலாம். அதை வந்து பார்க்குறாக்கள் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் செய்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அதில் ஸ்டார்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை அவங்க வந்து கிளிக் பண்ணி பே பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ஸ் மூலம் வந்து அது வந்து ஒரு மணியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். இதுதான் இந்த ப்ரோக்ராம் வந்து. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து கொஞ்சம் ரேங்க் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ சிங்கிள்ஸ் நிறைய பேர் சொல்லணுமா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒரு கேர்ள் ஒரு செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் நிறைய ஏர்னிங் கிடைக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா கேம் அவங்க வந்து லைவ்ல கேம் விளையாடுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி விளையாடுக்க சில ஆக்ஷன்கள்லாம் காட்டுற மூலம் வந்து அவங்க வந்து ஒரு காசு அனுப்பினா அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படிலாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு விதமான அட்டாக் பண்ணுற விதமான விஷயம் உண்டு. ஸோ அப்படி நீங்கள் வந்து செஞ்சு தான் ஏர்ன் பண்ணணும். இதெல்லாம் வாசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கு நிறைய விஷயங்கள் இந்த லெவலப் ப்ரோக்ராமில் என்ன இருக்குது, இது நாங்களும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் இந்த ஏர்ன் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும். 2 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து இத்தனை ஹவர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரெக்யூமெண்ட் தான் கேட்குறாங்க. அதே நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் என்ன அந்த கட்டாயம் தகுதி கேட்குறாங்க அப்படின்ட்டு. இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் கேமிங்னு இந்த லோகோ போட்டிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் இந்த ஃபேஸ்புக் கேமிங், அதாவது இந்த ஃபேஸ்புக் லெவலப் ப்ரோக்ராம் வந்து வேலை செய்யும். இதன் மூலம் அங்கே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை அந்த ஹியர்ன்றதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு இப்போ லோடாக ஓப்பன் ஆகிடுது. இதில் கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து இந்த லெவலப் ப்ரோக்ராம் வேலை செய்யுது, யார் எந்த நாளில் இருக்கவங்க வந்து இந்த லெவலப் ப்ரோக்ராம் பாவிச்சு ஃபேஸ்புக்லேயே ஏர்ன் பண்ணலாம் ஒரு லைவ் ப்ரோக்ராம் மூலம் அப்படின்னு இருக்குது. அதில் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா தானே, ஸ்ரீலங்காக்குறி எங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். கீழே பாருங்க ஸ்ரீலங்கா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்காவுக்கு இந்த ஃபேஸ்புக் கேமிங், இந்த ஃபேஸ்புக் லெவலப் ப்ரோக்ராம் மூலம் ஏர்ன் பண்ண முடியும்.
நிறைய பேர் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப் ஆகட்டும் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லி தரல உங்களுக்கு நான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வந்து இந்த ஃபேஸ்புக் லெவலில் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா 2 பேருமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் என் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் இருக்கிறாங்க, அதே சேம் டைம் ஸ்ரீலங்காலையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்தியாவிலேயும் வந்து இந்த ஃபேஸ்புக் லெவலில் ப்ரோக்ராம் மூலம் ஏர்ன் பண்ணலாம். அதே போல் ஸ்ரீலங்காலையும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்போ நான் திருப்பி பேக் டு வெப்சைட்டில் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து சில இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஃபேஸ்புக் ஸ்டார் ஸோ யுவர் ஃபேன்ஸ் கேன் சப்போர்ட் யூ. அதாவது உங்களோட இந்த ஸ்டார் இதை வந்து அவங்க அன்லாக் பண்ணிடுவாங்க. அதை வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து அந்த ஸ்டார் மூலம் தான் உங்களுக்கு வந்து பே பண்ண போகிறாங்க. 99 ஸ்டார் 100 ஸ்டார் அப்படி அவங்க எவ்வளோ ஸ்டார் அனுப்புகிறாங்களோ அதன் மூலம் தான் உங்களுக்கு வந்து அதுக்குரிய பேமெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து அன்லாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாட்சி பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். நான் சும்மா உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் வாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அசஸ் டு ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்ஸ் யூ மீட் த கிட்டிக்கர்னு போட்டிருக்காங்க. அடுத்த வந்து லைவ் வீடியோ போய் ஆட் எல்லாம் பெறும். உங்களோட ஃபேஸ்புக்கில் சப்போர்ட் பண்ண கஸ்டமைஸ், அதாவது நீங்களாக வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி, அதாவது வீடியோ வந்து உங்கள்கிட்ட 1080pலையும், அதாவது 1080pயில் 60 fps இருக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. கீழே இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாட்சி பார்க்கலாம், இந்த கம்யூனிட்டி அதெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு தேவையான பார்த்துக்கொள்ளலாம். இதில் வர முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, கேம் விளையாடுற மூலம் ஏர்ன் பண்ணலாம், சும்மா லைவில் போகிறது மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் கீழே ரோல் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் இதில் போய் பார்த்துக்கொள்ளலாம். இதில் ஹவு டு அப்ளை அப்படின்னு போட்டு எலிஜிபிள் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா இவங்களும் ஒரு சின்ன ஒரு ரீக்மெண்ட் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் மோனிடைசேஷன் கிடைக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்க அதில் மோனிடைசேஷன் கிடைக்கிற மாதிரியோ இல்லை. அதுக்கெல்லாம் வந்து நிறைய ரீக்மெண்ட் கேட்பாங்க, இவ்வளோ ஹவர்ஸ் வாட்சர்ஸ், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிலாம் யூடியூப்லாம் இருக்குது. பட் இதில் சின்ன ஒரு இதான் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோ கிரியேட்டர் பேஜ் இந்த கேட்டகரியில் இருக்கணும். கேமிங் வீடியோ கிரியேட்டர் இந்த கேட்டகரி கொடுத்து தான் நீங்கள் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று மாற்றி சொல்கிறாங்க, நான் ஒன்று நான் சொல்கிறேன். இதில் மாறி கிடக்குது, உங்களுக்கு ஓர்டரில் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அதாவது 100 பேர் உங்களோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கேமிங் கண்டென்ட், அதாவது நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணணும். அதாவது வீடியோ ஒரு கேம் வந்து ஆன்லைனில் வந்து லைவில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். அதாவது 4 hours தொடர்ந்து 4 hours வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும் 14 டேஸுக்குள்ளே. அப்போ நீங்கள் 14 டேஸுக்குள்ளே லாஸ்ட் 14 டேஸுக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து 4 hours ஸ்ட்ரீம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அப்போ உங்களுக்கு தெரியும், சின்ன ஒரு விஷயம் தான். யூடியூப் மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது இல்லை, நீங்கள் நச்சிங்கன்னா ஒரு 14 டேஸ்லேயே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகி ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் உங்களோட டேலண்ட்லேயும் உங்களோட நீங்கள் கொடுக்குற ட்ரிக்ஸ்லேயும் தான் கிடக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்கலாம் ஸ்ட்ரீம் கேமிங் கண்டென்ட் ஃபார் லாஸ்ட் 2 days 10 நாள் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கணும். அதாவது ஸ்ட்ரீம் வந்து 4 hours இது ஸ்ட்ரீம் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து ஆக்டிவ் ஆகி 14 days இருக்கணும். நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு. உங்களோட பேஜ் வந்து எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணோன்னா நீங்கள் இந்த செக் எலிஜிபிளை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட பேஜ் எலிஜிபிளாக இருக்காண்டு. பட் கட்டாயமாக அந்த பேஜ் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கணும். கேமிங் வீடியோ கிரியேட்டர் கேட்டகரியில் இருக்கணும். 14 நாள் வந்து ஓப்பன் பண்ணி இருக்கணும். அந்த 14 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் 4 hours அதாவது தொடர்ந்து 4 hours வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கணும். 2 நாள் 3 நாள் வந்து தொடர்ந்து 4 hours வந்து விடாமல் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பண்ணால் தான் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகே, சின்ன ஒரு விஷயந்தான். சரியான முறையில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் பப்ஜியாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக காய்ச்சி விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஓகே, ப்ளீஸ் ரீட் அவங்க கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இதுகள் பார்ட்னர் மோனிடைசேஷன் பாலிசி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக டைமில் நீங்கள் வந்து வாட்சி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் கீழே ரோல் பண்ணி போகிறேன். இதான் வந்து நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டார் அண்டு இப்படி தான் வந்து ஸ்டார்ஸ் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க வீடியோன்னா நீங்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா 95 ஸ்டார் கொடுத்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து $1.99 வந்து பே பண்ண வேண்டியாக இருக்கும். ஓகே, உங்களோட கார்டில் நீங்கள் அதில் போய் உங்களை பே பண்ண கேட்பாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கார்டில் இந்த காசு வெட்டுப்படும். அவங்களுக்கு வந்து 95 ஸ்டார் வந்து போகும். அது வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டாக, அதாவது அவங்க மணியாக போகும். இதே நீங்கள் உங்களுக்கு பார்க்குறீங்க, நீங்கள் தான் ஸ்ட்ரீமர், நீங்கள் தான் வந்து இந்த லெவலில் ப்ரோக்ராம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மணி வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த காசு வந்து உங்களுக்கு வரும்.
ஓகே, இதை கூட சப்போர்ட்டர்ஸ் வந்து செய்வாங்க. இப்படி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 250 ஸ்டார் வாங்குறேன்டா இவ்வளோ காசு, 5 ஸ்டார் வாங்குற இவ்வளோ காசுன்னு. பட் 95 ஸ்டார் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் 95 ஸ்டாரை வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு விரும்பின ஸ்டார் எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அவ்வளோ ஸ்டார் வந்து நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ யூடியூப்பில் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி இதில் வந்து நாங்கள் ஸ்டார் மூலம் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இப்படித்தான் வந்து இது வந்து இதுக்குரிய ரிக்யூமெண்ட்லாம் இவ்வளோ தான், பெரிய ரிக்யூமெண்ட் இல்லை. பட் சின்ன ஒரு விஷயம் தான், நீங்கள் சரியாக முறையில் செஞ்சீங்கன்னா சரி. ஓகே, இது உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருக்காங்க வாட்ச் பார்க்கணும், இதில் போய் நீங்கள் வாட்ச் பார்த்து கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போய் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறது தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்குன்னு தனி வீடியோ ஒன்று போடுறேன். இல்லை இந்த இதுக்கு அதாவது ஃபேஸ்புக் லெவலில் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது தெரியலை, அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியலை அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்குன்னு தனி வீடியோன்னு போடுறேன். ஏன்னா நார்மலாக பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த கேமிங் வீடியோ கிரியேட் பண்ணுற கேட்டகரி போட மாட்டோம், இதுக்கு கேமிங் வீடியோ கேட்டகரி போடுவோம், அவ்வளோ வித்தியாசம். பட் வந்து இது வந்து வீடியோ என்ற டெம்ப்ளேட் வந்து நாங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு நாங்கள் வந்து பர்சனல் பிளாக்கோ இல்லை வேறு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டும் தான் மாறப்போகுது, மற்றபடி எதுவுமே மாறப்போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் பிளாங்க் கொள்ளக்கூடிய இருக்கும். இலங்கையிலேயும் சிங்களீஸ் வந்து நிறைய பேர் வந்து இதன் மூலம் ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் தட்டின்னு போனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் இதை பாவிச்சு நீங்களும் இலவான முறையில் ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ உங்களாலேயும் வந்து ஸ்டீம் பண்ண முடியும், 4 hours வந்து ஸ்டீம் பண்ண முடியும்னா நீங்கள் இதை வந்து பாவிச்சு ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக அதில் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து OBS அப்படியான சாஃப்ட்வேர், தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், OBS அப்படியான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம். அதிலே உங்களுக்கு வந்து எவ்வளோ கோயின்ஸ் வந்து அவங்க எவ்வளோ காசு உங்களுக்கு அனுப்புகிறாங்க, எவ்வளோ லைட் செட் எல்லாம் நீங்கள் அதிலேயே பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ OBS எப்படி பாவிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன், அது பாவிச்சு எப்படி ஒரு லைவ் ஒன்று போடுறது அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும், இந்த இலங்கையில தமிழாக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்படி ஒரு ஃபேஸ்புக் லெவலப் ப்ரோக்ராம், யூடியூப் மாதிரி ஃபேஸ்புக் லெவலப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, இதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இப்போ யூடியூப்பில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். வெறும் 14 நாள்லேயே அவங்கள வந்து எலிஜிபிள் ஆகி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேஸ்புக் லெவல் ப்ரோக்ராம்னா என்ன, அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன ரெக்மெண்ட் கேட்டுருக்காங்க அப்படின்லாம். இது பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி விளையாடி கொண்டு இருக்காங்க, ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா நோமலை பார்த்தீங்கன்னா தட்டினோடனே ஒரு வீடியோ வந்து பொப் ஆகி கொண்டு இருக்கும், ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் பப்ஜி கேம் விளையாடுற மாதிரியும். அப்போ அவங்க மட்டும் இல்லை, பட் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்னிங் கிடைக்குது. இப்போ நீங்கள் அப்படியும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஏர்ன் பண்ணணும். நீங்கள் கேம் விளையாடிக்க சும்மா கேம் விளையாடி கொண்டு இருக்கிறது இல்லை, நீங்கள் கேம் விளையாடிக்க சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து அடுத்த வீடியோ சொல்ல தெரியல, உங்களுக்கு தேவையான கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இதை பற்றி அறிமுகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை, இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, இதை பற்றி வேறு நியூஸ்லாம் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுவேன். ஸோ உங்களை பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும். இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம SVTamTech யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling